கோடி பெருமக்களே, இந்த நம்மளது பனங்காட்டூர் மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு இப்பொழுது உயிரே உனக்காக என்கின்ற நாடகம் நடைபெற உள்ளது. நீங்கள் எல்லாம் அமைதி காத்து பொறுமையாக உட்கார்ந்து இங்க நடிக்கின்ற ரசிகர்களுக்கு உற்சாகம் உண்டாக நீங்க எல்லாம் ஆரவாரத்தோடு இங்கே அமர்ந்து கடைசி வரைக்கும் இருந்து அமர்ந்து இந்த நாடகத்தை கண்டு கழிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த கலை நிகழ்ச்சியானது ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சொந்த செலவு செய்து இங்கே நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவினருக்கும் இந்த பண்டிகையின் முக்கியஸ்தர்களுக்கும் ஊர் கவுண்டர் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் கடைசி வரை இந்த உயிரே உனக்காக என்கின்ற குடும்ப கதையை நன்றாக கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த நாடகத்திற்கு கதை வசனம் அமைத்து கொடுத்த சிபி சக்திவேல் சித்தூர் எடப்பாடி வட்டம் அவர்களுக்கு, இயக்குனர் மோகன் தொலசமுட்டி அவர்களுக்கும், உதவி இயக்குனர் செல்வம் பாரதியன் அவர்களுக்கும் எங்களுடைய கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கதை வசனம் ரா சரவணன் அவர்களுக்கும், நாடக ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அவர்களுக்கும், இசை டேவிட் சக்தி அவர்களுக்கும், விழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இயக்குனர் நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை வசனம் எழுதி எல்லோரையும் கலைக்கொண்டிருக்கும் மோகன் அவர்களுக்கு எங்கள் விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக நமது இயக்குனர் புலவர் மருதம் அவர்களுடைய மகன் சரவணன் அவர்களுக்கு நமது வசன காப்பாளராக 40 ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கௌரவிக்கும் வரையில் பொன்னாடை போற்றி கௌரவித்து எங்கள் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 நிமிடத்திலே நாடகம் ஆரம்பிக்கப் போகிறோம். அதனால் ஆங்காங்கே உள்ள ரசிக பெருமக்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பித்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்த எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.
வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. விதி புயலாச்சே சிறகொடிஞ்சாச்சே, இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. வேதனைக்கு மனச வித்து விட்டான், பொருள் எங்க என இவனும் பாஞ்சு விட்டான். கட்டுப்பாடு காவல் எல்லாம் மீறி விட்டான், இப்ப சட்டத்தையே சட்டதச்சு போட்டுக்கிட்டான். சூழ்நிலையின் சூழ்ச்சியிலே இந்த சேலை விலையாகியதே, வாழ்வு நிலை தவறியதா, இவர் கொள்கை தடமாறியதே. ஆபத்துக்கு பாவம் இல்ல, அப்பன் தொழில் சாபம் இல்ல, நியாயத்துக்கு தரகும் குத்தம் இல்ல. வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. விதி புயலாச்சே சிறகொடிஞ்சாச்சே, இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? தாலி கட்ட கூலி கேட்கும் வாலிபத்த பொண்ணு தட்டி கேட்க வந்து விட்டா தப்பு என்ன? பாடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றும் இந்த உத்தமிக்கும் சோதனைதான் என்ன சொல்ல? இந்த பறவைங்க பலவிதத்தான், கொண்ட கடமைகள் புதுவிதத்தான். பருவங்கள் மாறியதா, செல்லும் துருவங்கள் மாறியதே. எண்ணி வந்த லட்சியத்தை எட்டிவிட முடியுமா? இன்னும் ஒரு வசந்தம் வந்திடுமா? வானத்துல கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா, இந்த சின்ன சின்ன குருவிங்கதா. விதி புயலாச்சே சிறகொடிஞ்சாச்சே, இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. வந்திருக்கிற இடம் சூப்பர் 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 சூப்பர். பட்டே களப்லாத்தே 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 தாரத்தப்பட்ட கிழிய போது வெப்பிலக்காரி மாய வெப்பிலக்காரி வாடி தேவி ஆத்தா செல்லாதா.
வேப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா துள்ளி வரும் வேப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா சூலம் எடுத்த வேப்பில காரியே அந்த வேலனுக்கு வேல் கொடுத்த மாறியே வெள்ளி செவ்வா மருத காரியே ஒரு வேப்பிலையா பொருந்த முத்து மாறியே கத்தி போல் வேப்பில அண்ணா புற வேப்பில கொத்த விரல் சுத்தி வரும் வேப்பில முத்து மாதிரி வேப்பில முத்தெடுக்கும் வேப்பில அத்தனை யோசித்த விளையாட்டுல சத்தியத்தை காப்பவள வேப்பில காரி சரணமன்னு வந்து விட்டோம் முன்னரு தேடி பச்சை இருந்தவளே பாளைய காரி வா வெம்பா காம்பா நீபா சூலம் எடுத்த வேப்பில காரியே அந்த வேலனுக்கு வேல் கொடுத்த மாறியே வெள்ளி செவ்வா மருத காரியே ஒரு வேப்பிலையா பொருந்த முத்து மாறியே எலுமிச்சங்கனி அம்மா எதிரிகள வேகமா ஓட வைக்கோ ஒளிய வைக்கோ தூரமா மங்கையர் நெஞ்சில மஞ்ச கயிறு வடிவுல ஆடி வரும் தாடி வரும் நீயம்மா அகிலமெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வேப்பிலக்காரி அபயமன்னு கேட்டு புட்டா உதவிட தாரி காவல் வீரானே கண்டிருப்பாயே வா வெம்பா காம்பா நீபா சூலம் எடுத்த வேப்பில காரியே அந்த வேலனுக்கு வேல் கொடுத்த மாறியே வெள்ளி செவ்வா மருத காரியே ஒரு வேப்பிலையா பொருந்த முத்து மாறியே கண்ணுக்குள்ள இருந்து சிறு கண்ணு மணி திறந்து எங்க எண்ணம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் வேப்பில காரி சின்ன சின்ன இலையா நீ சித்திரம் போல் சிலையா அடிய நாடமே காப்பதென்ன ஆலயம் ஏறி உள்ளே வரும் வேப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா துள்ளி வரும் வேப்பிலையின் ரூபமா நீ நல்ல குறி சொல்லி விளையாடமா சந்தனத்தை காணோம், குங்குமம் காணோம், மாலை எங்க வச்சாங்கன்னு தெரியல. என்னதான் பண்றது? நானும் ஒருத்தி இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன். வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து எல்லாத்தையும் நான் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. ஐயோ, மாத்து துணிக்கு வேற சொன்னாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, என்னங்க என்னங்க, ஒரு காலை வச்சுட்டு ஒரு தாவல இருக்க மாட்டேன். எங்கதான் போவாரோ தெரியல. என்னங்க என்னங்க, எதுக்கு அங்கே இல்லைங்க, கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் தொலைச்சு விடுவேன். நீங்க எதுக்கு கிட்ட கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாருங்க, உங்க பால் எல்லாம் கொஞ்சம் சுட்டி மடக்கி வச்சுக்குங்க. ஏன்னா உங்க தங்கச்சி சின்ன குழந்தை இல்லை, அவளும் வயசுக்கு வந்து பருவம் அடைஞ்சிட்டா. அதனால நாம பெரியவங்க செய்யற தப்பெல்லாம் அவங்க பார்த்து நம்மளை வந்து கெட்டு போயிடக்கூடாது, புரியுதா? அதனால கொஞ்சம் எட்டியே இருங்க. மகாராணி, நீ சொல்லி நான் மறுப்படா? ஆமா, உங்க பொண்ணு ஒரே தங்கச்சி, அவ வயசுக்கு வந்தது உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏங்க சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? ஏங்க, நம்ம கிட்ட இருக்கிற வசதிக்கும் பணத்துக்கும் நம்ம பெரிய மண்டபமா பார்த்து பெரிய விசேஷமா பண்ணிருக்கலாமே, ஏன் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க? அப்படி இல்ல கமலா, என் தங்கச்சி தான் என் வாழ்க்கையே. அவளுக்காகவே அழுதேன், சிரிச்சேன், அவளுக்காகவே வாழ்ந்துட்டேன்டி. அவ கண்ணுல இருந்து ஒரு தடவை மட்டும் தாண்டி கண்ணீர் வரணும். அது எப்ப தெரியுமா?
நான் செத்ததுக்கு பின்னாடி காலமாயி என் உலகமே அவதாண்டி. அவளை இன்னும் நானு குழந்தையாவே பார்த்துட்டு இருக்கேன்டி. நான் அவளை பெரிய மனுஷியாக்கவே விரும்பல. என்னங்க அப்படி இல்லைங்க. ஒரு பொண்ணு பால் பருவத்துல வயசுக்கு வந்து உட்காந்துட்டாக்கா, அந்த காலத்துல பெரியவங்க கிணத்துக்கு அடியில ஒரு இலை இருக்கான், அந்த காஞ்ச இலை, அதை எடுத்துட்டு வந்து கீழே போட்டு அதில் தான் பொண்ணை உட்கார வைப்பாங்க. அப்புறமா தாய் மாமனை கூப்பிட்டு வந்து தேங்காய் தலையை சுற்றி உடைப்பாங்க. அப்புறமா அத்தையை கூப்பிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. தாய் மாமன் அந்த ஓலை குடிசையை பின்னி குடிசையில் பொண்ணை உட்கார வைப்பாங்க. 11 நாளைக்கும் அந்த பொண்ணு அதுலேயே தான் உட்காந்துருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, 11 நாளைக்குமே செலவுக்காரங்க கொடுக்குற துணியை தான் அந்த பொண்ணு மாற்றி மாற்றி உடுத்தணுமே தவிர புது துணி எதுவுமே உடுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் 11ஆவது நாள் ஐயரை கூப்பிட்டு புண்ணியதனம் பண்ணி இந்த ஊரே சிறப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக மண்டபம் எடுத்து அந்த மண்டபத்தில் தாய் மாமன் ஆடுகடா பிடிச்சிட்டு வந்து அங்கே மஞ்சள் குங்குமம் பூவு வெத்தலை பக்கத்தட்டு அப்புறம் பட்டு புடவையிலேருந்து நெகை வரலும் அப்படியே வான வேடிக்கையோட மேல சத்தத்தோட கொண்டு வந்து வைப்பான் பாருங்க. அதுதாங்க ஒரு பொண்ணு பூ பிறந்ததுக்கே ஒரு பெருமை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து மஞ்சள் நீராட்டை ஆடுறது எதுக்கு தெரியுமாங்க? நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியணுமா. ஏன்னா என் பொண்ணும் வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு ஊர் மக்கள்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க வரைக்கும் காட்டுறதுக்காக தாங்க இந்த விசேஷமே செய்யறாங்க. அப்படிப்பட்ட விசேஷத்தை நீங்க இப்படி சொல்றீங்களே, இது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலைங்க. அடேங்கப்பா, என்னடி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிற? ஆமா, ஆனந்த பொண்டாட்டினா சும்மாவா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆமா, உங்க தம்பிங்க 2 பேரும் எங்க காணோம்? எங்கடி இருக்க போறாங்க? எங்க வீணா போன ஒரு மாமா இருக்கறான்ல, அவன் கூட தான் இருப்பாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் என் தம்பிங்க 2 பேரும் உருப்படியே ஆக மாட்டாங்க. போதும், நல்ல நாள். சரி சரி, தங்கச்சி உள்ள ரெடி ஆயிட்டாலான்னு பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி சரி, போய் பார்த்துருவாங்க. தேவா, சிவா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வாங்கடான்னு கோபுரத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா, எங்கடா போனீங்க? அண்ணி முள்ளமா பேசுங்க, அண்ணன் திட்டுவாரு. எங்கடா போனீங்க? டேய், உங்களை 2 பேத்தையும் உங்க அண்ணன் காணன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. எங்க போனீங்க வெள்ளாரம்? அண்ணே, நாங்க மாமன் கூட வெளியே சுத்திட்டு இருந்ததா அண்ணன் கிட்ட சொல்லிவிடாதீங்க. அவர் வர எப்ப பார்த்தாலும் திட்டி தொலைவாரு எங்களை. ஆமா. என்னங்க என்ன உங்ககிட்ட அவங்க 2 பேரும் மெதுவா அப்படியே குசு குசு பேசிட்டு இருக்காங்க? குஸ்குசுனா? குஸ்குசுன்னு பேசுறீங்க இல்ல தானே? அவங்க எங்க குஸ்குசுன்னு பேசுறாங்க? எங்கடா மாமகாரன்? ஏடா நல்ல நாள் அதுமா இன்னைக்கு கூட உங்க மாமனால் நேரமா வர முடியாதா? வந்துட்டேன். நான் எப்பவும் கரெக்டான நேரத்துல வருவேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? வாங்க மாமா, உங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டேன். ஏய் செல்வா, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இப்ப அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாத்தியா? அதான். ஏமா கமலா, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் நடிப்பு. கமலா, நல்ல நேரம் கூட இருக்குல்ல, துளசி கூட்டியாந்து வச்சு புட்டு சுத்தி போடலாம், ஏற்பாடு பண்ணுமா? கூட்டு வரேண்ணா. மாமனுக்கு அந்த சந்தனத்தை எடுத்து பொட்டு வச்சு இத பண்ணி போடுறா. மாமா கோச்சு போறான்டா.
சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே, தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா, பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும், வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடி? ஆமா, ஏண்டி உன் கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல? இல்லடி, அப்பா என்னோட கல்யாணம் கொஞ்சம் அவசரத்துல பண்ணிட்டாரு, அதான் உன்னை கூப்பிட முடியல. சாரிடி, எதுவும் மனசுல வச்சுக்காத. ஆமா, புதுசா கல்யாணமான பொண்ணு, ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி இரு, நான் சாமியை சத்திட்டு பூ பறிச்சுட்டு வந்துடுறேன். சரி. எதிர்பார்க்கல, இங்க இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கல, எதிர்பாராத நேரத்துல வர்றதுதான் இந்த மோகனோட ஸ்டைல். இப்ப எதுக்குடா இங்க வந்து இம்சை பண்றான்னு நினைக்கிறல்ல? கரெக்ட். உருகி உருகி என்ன காதலிச்சுட்டு இன்னைக்கு இன்னொருத்தனோட தாலி சுமந்துக்கிட்டு இன்பமா வாழ போறியே, இது நியாயமா? இங்க பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களை ஏமாத்துங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. எங்க அப்பாவுக்கு கடன் சொன்னேன், அதனால
இந்த தாலியை நான் சுமக்க வேண்டியதா போயிருச்சு. இங்க பாருங்க, இனிமே தயவு செஞ்சு என் வாழ்க்கையில எப்பவுமே குறுக்க வராதீங்க. இந்த கையெடுத்து கும்பிடுறது, கண்ணீர் விட்டு கதறி அலறது, இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உன் வாழ்க்கையில நான் குறுக்க வரக்கூடாதுன்னா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒண்ணு மட்டும் செய். ஒரே ஒரு நாள் மட்டும் என்னோட படுக்கையில பொண்டாட்டியா இருந்துரு. உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப நான் இன்னொருத்தரோட மனைவி. இங்க பாருங்க, கால்ல கூட விழறேன். நோ 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 நோ, நான் உன்னை கட்டாயப்படுத்தலையே. ஒண்ணு இத பாத்தியா கண்ணு, என்னை எப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? இத மட்டும் நான் உன் புருஷன்கிட்ட காட்டினேன்னு வை, அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்லவே தேவை. என்ன நடக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேல நீ என் கூட படுக்கிறதா இல்ல வேணாங்கிறதான்னு நீயே முடிவு பண்ணு. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிற? அந்த கடவுள் இல்லடி, எவன் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுல காப்பாத்துறதுக்கு அந்த சிவன் வரானோ இல்லையோ, இந்த சிவா வர வேண்டாம். இன்னொரு தடவை காதல்ங்கிற வார்த்தைய கொச்சப்படுத்தாது. காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நாம காதலிச்ச பொண்ண கண்கலங்காம அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவளோட மானத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் இல்லாம எவன் பாத்துக்கிறானோ அவன் தாண்டா உண்மையான காதலன். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அந்த பொண்ணு கடைசி வரலாம் அவனோட சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான்டா காதலன். உன்ன மாதிரி காம பசியில பொண்ணோட உடம்ப பார்த்து காதலிக்கிறது பேர் காதல் இல்லடா. காதலுங்கிறது பொண்ணுங்களோட உடம்ப பார்த்து வரக்கூடாது, அது மனசை பார்த்து வரணும். இதுக்கு மேல நான் உன்னை இந்த பக்கம் பார்க்க கூடாது. என்னடா பார்க்கற? என்ன கை நீட்டி அடிச்சிட்டல, என் போனை உடைச்சிட்டல, என் ஏரியா பக்கம் என்னைக்கா இருந்தாலும் நீ வருவடா. ஏங்க ரொம்ப நன்றிங்க, எப்படியும் என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. நான் என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நான் வரேங்க. ஏங்க உங்க பேரு ராசாத்தியா? என் பேரு சுபா. ஆமா, அந்த ராசாத்தி யாரு? இன்னும் உங்களுக்கு அந்த ராசாத்தி நினைப்பு போகல போலயே. அது இப்ப இல்லைங்க, அது எப்பவுமே போகாது. நீங்க அந்த பொண்ணுக்காக பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர்னு. உங்களை கட்டிக்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் கொடுத்து வைக்கல. நீங்க காதலுக்காக பேசுனீங்களே, எவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்தீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையாலுமே நீங்க லவ் ஃபெயிலியர் தானே? ஆமாங்க, நான் ராசாத்திங்கிற பொண்ணை மனசார காதலிச்சேன். ஆனா அவ கூட வாழ முடியல. அவ இன்னும் என் மனசுல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவளை பார்த்த உங்களை மாதிரியே இருப்பாங்க. அதனாலதான் ராசாத்தியான்னு கேட்டேன். சாரிங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? சரி, நான் இப்போதான் கோயில்ல இருந்து விபூதி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க நீங்களும். இல்லைங்க, என் கையெல்லாம் அழுக்கா இருக்கு. அந்த புனிதமான திருநீர்ல என் அழுக்கு கை படக்கூடாதுங்க. ஓ அப்படியா? சரி இருங்க, நானே வச்சு வரேன். போதும் போதும், ரொம்ப பத்திக்கு போகுது. டேய் மாப்ள, இவர் யாரு?
இவரா? எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என் கூடவே இருக்கிறது இவர் தான், எங்க மாமா. அதனாலதான் முக்கியமான நேரத்துல வந்து கெடுத்து விடுறாராக்கும். கெடுத்து விடலமா, காப்பாத்தி விட்டு இருக்கிறேன். இந்த 2025ல உங்களை மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து எங்க மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கணும். ஹலோ, என்னது இது? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி ஒட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் அது அங்கன்னு கேட்க மாட்டீங்களா? சரி கொடுங்க. இந்த அட்ரஸ் சொல்லுங்க. பார்த்து தாங்க சொல்றேன். நேரா இப்படியே போனீங்கன்னா ஒரு முருகன் கோயில் வரும், சரிங்களா? அதுல இருந்து நேர் ரோடு எடுத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல தான் இந்த அட்ரஸ். பார்த்து போங்க. ஏங்க முருகன் கோயிலிருந்து ஒரே நேர் ரோடு எங்க வரும்? சுடுகாடு வரும். ஏங்க உங்களை இங்க பாருங்க. என்ன உங்களை? வாயை மூடுங்க. எப்ப பாரு என் பின்னாடியே வரீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 3 மாசமா என்ன ஃபாலோ பண்றீங்க. நான் ஏறுற பஸ்லயே ஏறுறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? இல்லைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட உசுரு. நீங்க தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களை தான் கட்டுவேன். ஏங்க, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்குதா இல்லையான்னா உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு பிடிச்சா போதும், அவ பின்னாடியே சுத்த வேண்டியது, அப்படித்தானே? இங்க பாருங்க, எனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. ஆம்பளை கண்டாலே எனக்கு அப்படி கடுப்பா வரும். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையும் நான் என்ன பார்க்கல, சரியா? ஏன் பின்னாடி சுத்துறத விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. இல்லைங்க, தாலின்னு ஒண்ணு கட்டினா அது உங்க கழுத்துல தான் கட்டுவேன், இல்லையா செத்து போயிருங்க. என்ன வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறாங்க. உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். இங்க பாருங்க, காதலுங்கிறது மனசுல இருந்து வரணும், பரிதாபப்பட்டு வர்றதில்ல காதல். இங்க பாருங்க, தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். சாந்தி, இப்ப வேணா கிளம்புறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். தாலின்னு ஒன்று கட்டினா உன் கழுத்துல மட்டும் தான் கட்டுவேன். கண்ணழகு ஜாடையிலே பெண்ணழகு பாதையிலே ஆம்பள மனசே செய்யாரே 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 செய்ய செய்யாரே 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 செய்ய செய்யாரே காத்து குளிர் காத்து என்ன காத்துது பொறி காத்து செய்யாரே 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 செய்ய செய்யாரே ஐயோ காத்து குளிர் காத்து என்ன காத்துது பொறி காத்து விட்டு விட்டு வீசுதாடி தொட்டு தொட்டு குசுதாடி முட்டி நின்று உரசி நின்று தீய கொஞ்சம் முட்டிடி காத்து குளிர் காத்து என்ன காக்குது குறி பார்த்து செய்யாரே 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 செய்ய செய்யாரே 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 செய்ய செய்யாரே
தாக்குது குறிப்பாத்து. கண்ணே உந்தன் கண்கள் பார்த்து பொழுது விடியணும். மாமா உங்க தோழி கண்டு காதல் பேச வேணும் காலமெல்லாம் வாழ வேணும் மாமா ஏய் காத்து தொலை காத்து என்ன காத்தது குறி காத்து விட்டு விட்டு இசுதடி துட்டு துட்டு குசுதடி ஒட்டி நின்று உரசி நின்று தீய கொஞ்சம் மூட்டுடி காத்து குளிர் காத்து என்ன காக்குது குறிப்பாத்து. செய்யாதே 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 அப்பா நாராயணா, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. நாராயணா, தன் மகன் 4 பேத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக எங்க அப்பா எனக்கு நாராயணன் ஓம் பேரை பண்ணி வச்சிருக்கிற. எங்க அண்ணன் பேத்து போட்டு போன 2 தருதலைங்க கிட்ட மாட்டை விட்டு என்ன சின்ன பெண்ணமா பண்ணி வச்சிருக்கிறீ சாமி. பெரிய வில்ல உள்ள இருக்கிறான், சின்ன வில்ல எங்க போனா ஆளைய காணுமே. அண்ணா அண்ணா பாருங்க வந்துட்டான் பாருங்க, சொல்லி வாய கூட முடியல, அதுக்குள்ள யார் குடும்பத்தையே கெடுத்துட்டு வந்துட்டான். டேய் ஆமா எதுக்குடா கத்துற? ஒன்ன உள்ள இருக்கிறான், என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு, அவன் வரணும் அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். சரி சித்தப்பா, நான் சாந்தின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அவன் என்னை ஏத்துக்கல. ஆனா அவன் என்னை அவமானப்படுத்திட்டா. என்னது பொண்ணை பார்த்து வேண்டான்னு சொல்லிட்டாளா? அவமானப்படுத்திட்டாளா? சித்தப்பா அப்படின்னா கண்டிப்பா அவன் நல்ல குடும்பத்து பொண்ணா தாண்டா இருக்கும். எங்க போனாலும் பொழைச்சுக்கோடா. டேய் இங்க வா, அவமானமா இருக்குதுன்னா சொன்னேன், கம்பெனி செத்து போயிடுறியா? வாய மூடு, அண்ணா வரட்டும், என்ன பண்றான் பாரு. உன்னை வந்து ஒன்னும் கிழிக்க மாட்டான். நீ ஒரு வீட்டுக்கு எடுத்தா அவன் 9 வீட்டுக்கு எடுப்பான். இங்க பாடுறா, பொம்பளை சாபம் பொல்லாத சாபம், அது உங்க குடும்பத்துக்கே ஆளாதுடா. உங்க அப்பா என்ன பண்ணா? ஒரு பொண்ணை தொட்டான், செத்தா. ஏய் சொல்றேன் கேளு, நீ அந்த பாவத்தை பண்ணாத. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். ஏமா ஊழையிடுறப்ப நினைச்சேன், வந்துட்டாடா வெள்ள. எல்லோருக்கும் வணக்கம். மை டியர் சித்தப்பா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? இருக்கும்போது யாரா நல்லா இருப்பாங்க? அண்ணா, நான் சாந்தின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா கட்டினா அவளை தான் கட்டுவேன். ஆனா ஆனா அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டானா. ஏண்டா முத்துப்பாண்டி தம்பின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி சொல்ற? ஏய் இத கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சித்தப்பா சித்தப்பா பின்ன என்னடா, இந்நேரம் அவன் காலேஜ் பொண்ணை தூக்கிட்டு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது விட்டு சித்துப்பே சித்துப்பேன்னு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறான். அவசரப்படாத சித்தப்பா, இப்படி அவசரப்பட்டு தான் எங்க அப்ப
தூக்கல தொங்கடா. அதே மாதிரி அவசரப்பட்டு நான் என் தம்பியை இழக்க விரும்பல. எங்க அப்பனோட சாவு 20 வருஷமா என் நெஞ்சில நெருப்பா எரியுது சித்தப்பா. 20 வருஷமா எரிஞ்சு என்னடா பண்றது? அவன் குடும்பம் சந்தோஷமா தானே இருக்குது. அது சரி, உங்க ஒப்பம் பண்ணது என்ன சாதாரண தப்பா? அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டாரு எங்க அப்பா? ஒரு பெண்ணை கெடுத்து விட்டாருங்கிறதுக்காக அந்த ஆனந்த இந்த ஊர் ஜனங்க காலெல்லாம் விலை சொல்லி அவமானப்படுத்தினா. ஆனா எங்க அப்ப ரோசக்கார அவமானம் தாங்க மாட்டாத தூக்கல தொங்கிட்டாரு. அது இன்னும் என் நெஞ்சில அப்படியே இருக்குது. இத மறக்க முடியுமா? சொல்லு, மறக்க முடியுமான்னு கேட்டேன். மறக்க முடியுமான்னு கத்திக்கிட்டு என்னடா பண்றது? என்னடா அவங்கள வெட்டி போட்டிருக்க வேண்டாமா? சித்தப்பா, மரணங்கிறது ஒரு நிமிஷத்துல நடக்க வேண்டிய விஷயம். அந்த வழி அவனுக்கு பத்தாது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு வேதனைப்படணும். அதுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா சித்தப்பா? அவனோட உசிரே அவன் தங்கச்சி துளசிதான். அவன் கழுத்துல தாலி கட்ட போற. அப்புறம் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன். என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு சித்தப்பா. என்ன இத்தனை வருஷமா அழுதுதானே பார்த்திருப்ப. என்னோட வில்லத்தனத்தை பார்த்திருக்க மாட்டிய. அத கூட பார்த்திருப்ப. என்னோட ரொமான்ஸ் பார்த்திருக்க மாட்டிய. இப்ப ரெண்டையும் கலந்து பார்ப்ப. தம்பி, நீ கவலைப்படாதடா. இந்த அண்ணன் இருக்கிற, நீ எதுக்கும் கவலைப்படாத சித்தப்பா. அந்த ஆனந்தம் குடும்பம் சுக்குநூறா சிதறி சின்னாபனமா சிதறி போகணும். அதை இந்த ஊரே கை கொட்டி வேடிக்கை பார்க்கணும். ஓவரா சிரிக்க வரா. கடைசியில உன்னை பார்த்து இந்த ஊரே சிரிக்க போகுது. அப்பாடா, எப்படியோ 48 நாள் விரதம் இருந்து நல்லபடியா மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனா இந்த 48 நாளையும் நவத்திரத்துக்குள்ள நாய் படாத படம் ஆகி போச்சுடா சாமி. இந்த பத்தியமா இருக்கும் போது பார்த்துதான் இந்த பாலா போன பழைய கூத்தியாளுங்கெல்லாம் பல்ல அழிக்கிறாளுங்க. ஆனா இன்னைக்கு எவனையுமே காணமே. எங்க போயிருப்பாங்க? சரி, நம்ம சம்சாரத்தோடய இன்னைக்கு சமாச்சாரம் பண்ணிவிட வேண்டியதுதான். பொண்ணு தாயே, பொண்ணு தாயே, ஏல பொண்ணு தாயே. ஐயோ அடடடா, ஏன் எதுக்கு இப்படி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி இருந்து ஊளையிட்டுக்கிட்டே வர? ஏல ஊளையிட்டு வரதுக்கு என்ன நாயால? நான் எவ்வளவோ பரவாயில்ல, நீ எனக்கு புருஷனா வந்து ஒரு மயிர் பிரோஜனமும் கிடையாது. அடி பாவி, வாரத்துக்கு 2 கறி, வருஷத்துக்கு 4 செட்டு துணி எடுத்து கொடுக்கறேன். என்ன போய் நாயோட மட்டமா பேசிவிட்டிய புள்ள. ஆமா, கறி 4 துணி இருந்தா போதுமையா? கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து ஒரு 1/4 பவுன் தோடு எடுத்து கொடுத்துருக்கிறியா? கட்டின பாவத்துக்கு எல்லாமே கவரிங்கா மாட்டிட்டு திரிகிறேன். என்ன என்னால பண்ண சொல்ற? இங்க பாருல, இந்த வாரம் ஒரு கந்துக்காரன் வரட்டும், அவங்கிட்ட 20,000 கந்து எடுத்து 1/4 பவுன் உனக்கு தோடு மாட்டி விட்டுறேன். மாட்டி விட்டுறேன். ஒரே ஏத்தி போடுவேன். எப்படி கந்துக்காரங்கிட்ட ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் காத்தால 7 மணி ஆனா போது பொண்ணு தாயின்னு பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுறான். அது இல்லாம இன்னொரு கந்துக்காரங்கிட்ட என்ன கொண்டு போய் நீ அடகு வைக்கலான்னு பாக்குற. அப்படிதானே? நான் என்னால பண்ணிட்டோம். இந்த கந்துக்கார மாப்பிள்ளைங்க எல்லாம் ஆம்பளைங்க நம்பி ஒரு 5 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. ஆனா பொம்பளைங்க கேட்டா மட்டும் போரி பைப்பிட்டு நின்று கேட்டாலும் கொடுக்குறாங்க, பொடகாலியில் குத்திட்டு கேட்டாலும் கொடுக்குறாங்க. என்ன பண்றது?
இந்த வாரம் எவனா ஒருத்தன் என்கிட்ட மாட்டுட்டோம், அவங்கிட்ட காலில் விழுந்தாது காசு வாங்கி போடுறேன். ஏயா காசுக்காக போய் ஒருத்தன் காலில் விழுவுறேன்னு சொல்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? அட போ பொண்ணு தாயே, நானாவது கந்து வாங்குறதுக்கு ஒரு தடவை தான் அவன் காலில் விழுவேன். ஆனா அவன் கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு என்கிட்ட எத்தனை தடவை விழுவான்னு எனக்கே தெரியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு. இப்பதான் மேட்ருக்கு வந்திருக்கிற. மேட்ரா? ஒண்ணுல பொண்ணு தாயே, ஐயம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன்ல, அப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா அப்படி கிடந்தோம். முடிச்சுட்டு வந்துட்டேன். அதான் இன்னைக்கு ஏதாவது 2 பேரும் சேர்ந்து கையடியா பாரியா, நான் ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்திக்கு மாலை போட போறேன் இன்னைக்கு. ஏலே நான் மாலை போட்டது போதாதான், அந்த கூறு கட்ட குருசாமி தான் கம்முன்னு இருந்த என்ன மாலை போடு நிமிஷம் பண்ணி போட வச்சு ஒரு 4 நாள் மட்டும் விரதம் இருந்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஆகாது, ஒரு மண்டல விரதம் இருந்தா ஆகுன்னு சொல்லு 48 நாள் மார்கழி மாசத்துல இருந்து 1.5 மாசமா மார்கழி மாசம் குளூர்ல காலையிலையும் சாயந்தரம் பச்சை தண்ணியா ஊத்தி ஊத்தி ஏன் குஞ்சே சுருங்கி போச்சுலாயா, எது எவத்தில் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பொண்ணுக்கு உடத்தாந்தா கூட இந்த பொதாருக்குள்ள ஒண்டி இருக்கிற திறனை போலீஸ்கார பொடனை மேல 2 தட்டி பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி எனக்கு இழுத்துட்டு வந்து விடுறதா இருக்குது. என்னெல்லாம் பண்றட்டும், நான் என்னையா பண்றது? சாயங்காலம் நான் வந்து மாலை போட்டுக்கிறேன்னு எங்க குருசாமி அம்மாட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னா கேளுல, சொன்னால கேளுல. ஏல சுருங்கி போனது தானா? அது சுருங்கியா கிடக்கட்டும், ஏதாவது சூடு சோரணம் இருக்கிறதான்னு ஒரே ஒரு தடவை வீட்டுல ஒரு ஆளு மாலை போட்டா போதாதா? நீ வேற எதுக்குல மாலை போடுறங்கிற? அது வந்தியா, நமக்கு கல்யாணம் 20 வருஷம் ஆகுதா, ஒரே ஒரு பொட்ட பிள்ளை தான் பெத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது பையன் வேணும்னு வேண்டிதான் மாலை போட போறேன். கிட்ட வேலை ஏல கிட்ட வேலை சொன்னா கேளுல, மாலை மட்டும் போட்டா பையன் பிறக்காது இல்ல. நான் உனக்கு காலை போட்டா தான் பையன் பிறக்கும். ஐயோ நான் வேற பூஜை பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டேனே. ஐயோ நானும் தானே பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். எங்க பாரு மல்லிகைப்பூ, காலிடி ஃபேமஸ் பேக்கரியில அல்வா, ஐயோ எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஐயோ எங்க வீட்டுக்காரியே வந்துக்கிறான்னு பாக்குறோம்ல. போன வாரம் அல்வா மல்லிகைப்பூ கேட்டா மாரியாத்தோட நம்பி முடியிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் இதை பார்த்தான்னு வச்சுக்க சத்தியமே என்ன வீட்டுல விட மாட்டா. எங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்கிறா, அவளுக்கு பெரிய கண்ணு தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தப்பிச்சுக்கிறேன். பார்த்தாங்கன்னா இருக்கிற 4 மசரும் போயிடும். அதுதான் சரி அல்வா எடுங்க, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நானே வச்சுட்டுமா? இல்ல நான் வச்சுக்கிறேன். ஏங்க இப்பயாவது சரின்னு சொல்லுவியா சொல்லுவியா? அது வந்து சரிங்க. ஏங்க இல்ல நம்ம 2 பேரும் அப்படி இருக்கும்போது திடீர்னு வெளிய போன நம்ம புள்ள வந்துட்டா என்ன பண்றது? அது எங்க தெரிஞ்சு விட்டு எந்த நேரத்துக்கு வருதுன்னே தெரியல. அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு விட்டு அங்கோட தான் வரும். அதுக்குள்ள நாம ஒரு 5-6 ஷோ பார்த்தலாம்ல. 5-6 ஷோக்கு பாடி தாங்குமா மண்டையை போட்டுருவீங்களா? அதெல்லாம் ஸ்டெடியா வேலை. சரி அப்ப நான் உள்ள போய் பூ வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கேன், நீங்க வந்துருங்க. ஐயோ ரொம்ப நாளாகி போச்சு. இன்னைக்கெல்லாம் எப்படியோ ஒண்ணு வண்டிய தாறுமாறா ஓட்ட வேண்டியதுதான். Y una vez más se viene el pasito de la Martita, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos. Siga moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. A ver, los pibes si me ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Mueva! No para, y mueva la Marta, mueva, mueva.
எப்பா உள்ள என்னப்பா பண்ணிக்கிறா ஓடிட்டு பிள்ளையா ஏண்டி வீட்டுக்கே வராம ஊரை சுத்திட்டு திரிவியே இப்ப எதுக்கு பிள்ளை இந்த நேரத்துல வந்து நானே விளையாடிட்டு இருந்தேனா ஒரு பையன் ஓடியாந்து உங்க அப்பன் பெரிய மொட்டனமா திங்கறதும் வாங்கிட்டு போறான்னு சொன்ன உடனே ஓடியான்ட்டேன் என்னப்பா வாங்கிட்டு வந்துக்கிறா திங்கறதுக்கு தான் அல்வா வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துக்கிறேன் போய் தின்னு போ அப்பா எப்பா எங்கப்பா போறான் கண்டார போறதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன எங்க போன போ தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே ராஜநட நடந்த வண்டி இவன் நம்மூரு காரனடி மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது நைகிழி மாது பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது மைகிழி மாது ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா ஜீவன் துடிக்குது ராகம் படிக்குதுன்னு தேகம் நடிப்பதுவும் ஏண்டி ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி ஒன்ன திருட போகும் கல்வனி வந்தாண்டி மனசு திருடி மயக்கி புட்டே தாய் குலத்தை கவர்ந்து புட்டே எங்க வீட்டு பிள்ளை வெற்றி மாலை காத்திருக்கு அட எங்க வீட்டு பிள்ளை உனக்கு வெற்றி மாலை காத்திருக்கு ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது மைகிரி மாது பூக்கள் விடுகுதம்மா தூது மயங்குது மைகிரி மாது ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிந்த ரோசா ரோசா மண்ணே மறிக்கொடுந்த சென்னை என்னை விருந்தே பாடிக்க ராதாதி கண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு ஒன்ன பூவாட்டம் வச்சிருப்பேன் பொண்ணு அதிர்ஷ்டம்
பூக்கள் விடுகிறமா தூது மயங்குது மைதிரி மாது பூக்கள் விடுகிறமா தூது மயங்குது மைதிரி மாது ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிங்க ரோசா ராசா மனசுலதான் லேசா குடியிருக்க வந்ததிங்க ரோசா 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 கடவுளே, கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ பஸ் வேற எப்போ வரும்னு தெரியல. டைம் வேற ஆயிடுச்சு. இப்படி நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அம்மா தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏய் ஸ்டூபிட், கிட்ட வராத, நான் தடிக்குது. சீ. அம்மா சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுது தாயி, ஏதாவது தர்மம் பண்ண ஆயா, நல்லா இருப்ப. ஏய் நான்சென்ஸ், உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? முதல்ல இங்க இருந்து போ. அம்மா நானே டென்ஷன்ல இருக்கேன், கிட்ட வராத, கோவம் வந்துரும். ஏய் உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குறம்மா, ஏதாவது கொடுத்தாய், ஒரு டீ தண்ணியாவது வாங்கி கொடுக்கறம்மா, பசிக்குதும்மா. சீ கருமோ, ஏன் கைய நீ தொற? நீயே ஒரு பிச்சைக்காரன், ஏன் கைய தொறளோ கொண்டியா? வாழ வேண்டிய பொண்ணு, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கை நீட்டி அடிக்கிறிய, இதெல்லாம் பரவாயில்லையாம்மா, நீ எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணாத தாயி. ஆஃப்டர் ஆல் ஒரு பிச்சைக்காரன் நாய் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன்னை கையில அடிச்சா பார்த்தாடா, இரு செருப்புல அடிக்கிறேன். ஏய் நான் யார் தெரியுமா? ஏடுறா கைய. முதல்ல அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளு, கை எடுக்கிறேன்னு சொன்னேன். மரியாதையா சொல்றேன், நான் யார் தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? கைய விடு. உங்க அப்பா மந்திரியா இருந்தாலும் இந்த செல்வா பயப்பட மாட்டான், அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். ஏய் கைய விடுறா பொறுக்கி நாயே. இங்க பாருமா, எங்க மாப்பிள்ள நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி பேசாம மன்னிப்பு கேட்டுட்டு போ, அதுதான் உனக்கு நல்லது. ஆமா, இவர் பெரிய அப்படியே கதாநாயகன், இவர் தப்பு தட்டி கேட்க வந்துட்டாரு. என்னங்க நீ இப்படி கேட்டுவிட்ட? நம்ம பனங்காட்டூர்லயே எப்பவும் நம்பர் 1 கதாநாயகன் நம்ம மாப்பிள்ள மட்டும்தான். முதல்ல கையில இருக்கிற செருப்பு கீழே போடுமா. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. என்ன பேசினா கூட தாங்கிக்குவேன், என் மாமனை பேசினா சும்மா விட மாட்டேன். பொண்ணுக்கு பொறுமை முக்கியம், அடக்கம் முக்கியம், பணிவு முக்கியம். மத்தவங்க பார்த்தா கையெடுத்து கும்பிடுற பணிவு முக்கியம். இதுல ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இந்த பெரியவரே, வயிறார சாப்பிட்டு போங்க. இந்த பெரியவரே ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு வாழ போற பொண்ணு ஏதோ தெரியாம பேசிருச்சு, உங்க வாயால வாழ்த்துட்டு போங்க. அம்மா நீ மவராசியா இருத்தாயி, இந்த நல்ல மனசு உள்ள மாப்பிள்ளையா உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமைவான், நல்லா 100 வருஷம் நல்லா சந்தோஷமா பொழத்தாயி. நான் வரேன் தம்பி, நல்லா இருங்க. அதுதான் வாழ்த்திட்டாருல்ல, இனிமேல் அமைஞ்ச மாதிரி தான். சாரி அரைஞ்சதுக்கு. நல்ல பொண்ணா வரணும்னு தான் அடிச்சேன். பொதுவாகவே பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. அட இருடா மாப்பிள்ள, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகி போச்சு. ஏமா ஏமா என்னாச்சு உனக்கு? அதான் அவரே சொல்லிட்டாருல்ல சித்தப்பா. என்னது சித்தப்பாவா? ஆமா, அவருக்கு நீங்க மாமானா எனக்கு சித்தப்பா தானே. இது நல்லா இருக்குதுமா, ஆனா இதுக்கு மேல நான் எங்க இருக்கிறது தான் நல்லா இருக்காது. டேய் மாப்பிள்ள, நீங்க லவ் பண்ணுங்கடா, நான் வர்றேன்.
மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன அந்த காணிக்கை தான் கண்ணே கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா. என் காதலுக்கே வரும் காணிக்கையென்றே நினைத்தது கண்ணா. போலே ஒரு பொன்னூஞ்சல் அதில் தேவதை போலே நீயாடு காக்காலம் என விரிந்த கூந்தல் கண்ணத்தில் நீரே கோலமிட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே பாடி வரும் வண்ண நீரோடை உன்னை பாத பூஜை செய்து வர மல்லிகை காற்று நெல்லிடை மீது மந்திரம் போட்டு தாராட்ட மயக்கம் என்ன மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மாளிகை தான் கண்ணே
என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, காப்பி ஆத்திட்டு இருக்கிறேன். என்னங்க இது? என்ன கேட்டா நான் போட்டு தர மாட்டேனா? கொண்டாங்க அப்படி. இல்லடி, என் தங்கச்சிக்கு காப்பி நானே போட்டு நானே ஆத்தி என் தங்கச்சி கிட்ட கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏங்க நீங்க பேசுறத கேட்டா வெளியில 4 பேர் சிரிப்பாங்க. தங்கச்சி தங்கச்சின்னு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், பின்னாடி ஒட்டு மொத்தமும் ஒரு நாள் அழ போறீங்க. அண்ணா குளிச்சு ரெடி ஆயிட்ட, இந்தாங்க பொட்டு வச்சு விடுங்க. ஏண்டி வயசுக்கு அந்த குமரியிட்ட ஒழுங்கா உனக்கு தலையை சிக்கெடுக்க தெரியல, உங்க அண்ணனுக்கு சரி வர பொட்டு வைக்க தெரியல. இதுல நான் உங்ககிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன். பொட்டை கொண்ட நானே ஒன்னும் தேவையில்ல, நான் எங்க அண்ணன் கிட்ட தான் வச்சுக்குவேன். நீங்க வச்சா நல்லா இருக்காது. அண்ணா நீ வச்சு விடுண்ணா. நீங்க வைக்கிறத நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க. பாத்தியா, பொட்டே சரியா வைக்க தெரியாதுன்னு சொன்ன. எப்படி வச்சிருக்காரு? இங்க வா, நான் உன கரெக்ட் பண்ணி வரேன். ஒழுங்கா சீப் எடுத்துட்டு வா, நானே தலை சீவிடுறேன். நீ ஒன்னும் தலை செய்வ நீ தலை செய்வனா எனக்கு அப்படியே செம்மையா வழுக்கும் தெரியுமா? அப்படியாமா? ஆமா அப்படித்தான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாடி, எனக்கு தெரியாம தான் உங்க அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப உங்க அண்ணன் கிட்டே சீவிக்கும். அண்ணா நீ எனக்கு தலை செய்விடுனா? அண்ணா என் கையால உனக்காக போட்ட காப்பி. அச்சோ எப்படி ஆறதுக்குள்ளார பாரு, வலிக்காம உனக்கு செய்ய விடுறேன். சரிண்ணா. அடேங்க அப்பா, ஊர் உலகத்தை இல்லாத அண்ணன் தங்கச்சி இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இவளை ஒருத்த கையில புடிச்சு கொடுத்துனா உங்க தனியா இருந்தீங்கன்னா உங்க கொட்டமெல்லாம் அடங்கி போயிடும். யாரே உங்களுக்கு என்னப்பா கல்யாணம் அவசரம்? குழந்தையா? ஆமா, பச்சை குழந்தையா? எங்க அண்ணனுக்கு நான் இவ குழந்தைதான். தங்கச்சி விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாதாமா. ஆஹா, பச்சை குழந்தை ஒண்ணு செய்யுங்க. தண்ணி ஊத்தி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு தொட்டில போட்டு பால் பொடி வச்சு தூரி ஆட்டிட்டுருங்க. அவளை நல்லா தூங்குவா. இத பாருங்க, குழந்தை குழந்தைன்னு சொல்லி செல்லம் கொடுத்தீங்க. இவன் இன்னொருத்த வீட்டுக்கு போய் கஷ்டதான் படுவா. அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது. என்ன ஆனந்தா, தங்கச்சிக்கு தலை செய்விட்டு இருக்கிற போல. ஆமாமா, உன்னதான் எதிர்பார்த்து பார்த்துட்டு காத்துட்டு இருந்தேன். ஆமா, என் தம்பிங்க 2 பேர்த்தையும் உருப்படி எல்லாம் பண்ணிவிட்டு தான் விடுவீங்களா? உங்க தம்பிங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அண்ணன் தான் கெடுத்து குட்டி சோறாக்குறாரு. அண்ணா உனக்கு காஃபி போட்டு தரேன், நீ குடிக்கிறியா? இல்லம்மா வேண்டாம், டீ காபி எனக்கு எதுவும் பிடிக்காது. ஆமானந்தா, உங்க பிள்ளைங்க எல்லாம் தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற? மாமா, என் பக்கத்தூர்ல எனக்கு பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன், சுப்பிரமணியன்னு பேரு. அவனுக்கு ஒரே பொண்ணு, பேரு சரண்யாவா சுபாவா என்னமோ நினைக்கிறேன். அந்த பொண்ண நாளைக்கு நம்ம பெரியவன் செல்வாவுக்கு பொண்ணு பார்க்க போலாம். அவன்கிட்ட சொல்லிடுமாமா? செல்வாவுக்கா? செல்வாவுக்குலாம் செட் ஆகாதுப்பா. கடைசியா சிவா இருக்கான்ல, அவனுக்கு வேணா பாத்திரலாம். ஏமாமா, பெரியவனை வச்சுக்கிட்டு சின்னவனுக்கு எப்படி பொண்ணு பாக்குறது? ஊருக்குள்ள நாளைக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்க? ஆமாண்ணா, பெரியவன் செல்வா இருக்கும் போது சின்னவனுக்கு எப்படின்னா? ஏகம்லா, நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? செல்வா ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாருமா,
எதனாலும் கெடுக்கலாம், காதலை கெடுக்க கூடாது. அதனால கடைசியா எனக்கு பாக்குறது தான் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாமா, நீ சொல்றதுலயே ஒரு காரணம் இருக்குது. இந்த சிவா பையன் நான் சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல. அவன் பண்றதும் சரியில்லை. அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. இந்த பாருமாமா, நீ கூப்பிடுறீங்கிறதுக்காக நான் வர்றேன். ஆனா அங்க வந்து வாயை திறக்க மாட்டேன், இப்பவே சொல்லிவிட்டேன். அப்புறம் அந்த சுப்பிரமணி இந்த ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்புவான், கேட்பான். ஜாதகம் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஏதோ என் முகதாச்சனைக்கு பொண்ணை கொடுப்பான். ஏமாமா, கூட பிறந்த பொறப்புக்காக வந்து தொலைக்கிற. ஆமா, இந்த தருதலைக்கு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி சொல்லாத ஆனந்தா. அவன் பொறுப்பு இல்லாத பையனா வேணா இருக்கலாம், ஆனா அவன் கட்டிக்க போற பொண்டாட்டிக்காக மனசுக்குள்ள தாஜ்மஹாலே கட்டி வச்சிருக்கானா பாத்துக்கோய. நீ வேணா பாரு. கட்டிக்க போற ஒவ்வொருத்தனும் அவனை பார்த்து தான் தான் பொண்டாட்டி எப்படி வச்சுக்கணும்னு கத்துக்கணும் ஆனந்தா. கரெக்டா சொன்னீங்கண்ணா. இங்க பாருங்க, பெரியவன் செல்வம் பொறுப்புள்ளவன், சின்னவன் சிவா அன்புள்ளவன். ஆனா இவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை மட்டும் வீட்டுக்கு வச்சனா ராணி மாதிரி பாத்துக்குவான் இவன். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஓம் பாம் பரம் அஹம் யம் சதுரஹம் யம் யம் துவா துவா ஹம் அஹம் யம் யோஹோ நிவயம் யம் தஹா தாம் துவா யம் யோஹிம் அதஹம் யன்ஹம். பாண்டி வாங்க வாங்க வாங்க. இந்த கோயிலுக்கு வருது, இந்த கோயிலுக்கே பெருமை. சாமி, தெய்வத்துக்கு முன்னாடி யாருமே பெரியவங்க இல்லை. அதுவும் இல்லாத கடவுள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நீ போட்டி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. முத்துப்பாண்டி, முதல் அர்ச்சனை உங்களுக்கு தான் பண்ணணும். யாரு பேர்ல பண்ணலாம்? இல்ல சாமி, சாமி அட கடவுளே, நினைக்கிறாங்க ஊரைத்தான் ஏமாத்துறாங்கன்னா கடைசியில உன்னையும் ஏமாத்துறாங்களே ஐயா. சாமி, முதல்ல இருந்து அவங்க நிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு முதல் அர்ச்சனை பண்ணிருங்க. அதுவும் இல்லாம சாமி பொறுத்த வரைக்கும் முதல் திருநீருங்கிறது யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு பண்றதுதான் சிறப்பு. அதுவும் மங்களகரமா பொண்ணுங்க பேர்ல முதல்ல அர்ச்சனை பண்றது தான் சிறப்பு. அதனால அவங்க பேர்லயே பண்ணிருங்க. யாரு பேர்ல பண்ணணும்? துளசி. துளசி நாம ஜெய சதுர்வதனம் குணர்பூஷம் அட்ச நட்சத்திரம் சித்தப்பா, அந்த தோட்டத்துல நெல் வித்த பணம் 5 லட்சம் ரூபாய் இருக்குதுல்ல, அதை சாமி கிட்ட கொடுங்க. சாமி மடியில வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வரட்டும். அவரு நல்லா பேச பண்ணிடுறேன். அர்ச்சனை யாரு பேர்ல பண்ணணும்? சாமி, துளசி பேருங்க. துளசியா? துளசி நாம துளசி, எங்க அம்மா பேர் துளசி. அதனால துளசிங்கிற பேர்ல பேர் கொண்ட பொண்ணு தான் பொண்டாட்டியா வரணும்னு வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி எடுத்துவாங்க. யார் இவரு இவ்வளோ நல்லவரா இருக்காரு? அம்மா, என் பொண்ணு உடம்பு சாகர நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்கா. ஆப்ரேஷன் பண்ண 3 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைங்க. அந்த கடவுளை நம்பி தான் வந்திருக்கேன். சாமி, அந்த திருநீர் இருந்தா கொடுங்க சாமி. அந்த திருநீராவது நான் கொண்டு போறேன். காளிப்பா, கடவுள் காப்பாத்துவாரு, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆபரேஷன் பண்ணாதான் உங்க பொண்ணு பிழைப்பா. நானே அன்றாடுங்காச்சு சாமி. இதுல 3 லட்சத்துக்கு நான் எங்க சாமி போவேன்? அவ சாவுன்னு இருந்தா அவ தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது. சாமி, சாமி மடியில் இருக்கிற 5 லட்சத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுங்க.
வாங்கிட்டு உங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. இந்தாங்க சாமி சாமி 5-10 கொடுக்க யோசிக்கிற இந்த காலத்துல 5 லட்சம் யாருன்னு முன்ன பின்ன பார்க்காம கொடுத்துருக்கீங்க சாமி. எனக்கு 3 லட்சம் போதும் சாமி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. நான் ஆபத்துக்கு கணக்கு பார்க்கறதில்ல. அதனால கொஞ்சம் ஆபரேஷன் பண்ண பிறகு ஏதாவது கொஞ்சம் பணம் பத்தலன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால நீங்க எடுத்துட்டு போங்க. முதல்ல உங்க பொண்ணை காப்பாற்றுற வேலையை பாருங்க. போங்க. நன்றி சாமி. போங்க. சரி சரி சாமி, நான் வரேங்க. ஒரு நிமிஷம். ஏங்க என்னீங்களா? ஆமாங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுங்களா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க, நீங்கள் சாமி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, துளசின்னு பேர் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. என் பேர் கூட துளசி தான். ஆமாங்க, அதனால தான் இவ்வளவு நாளா எனக்கு கல்யாணம் ஆகல. துளசிங்கிற பேர் கொண்ட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதனால தான் இவ்வளவு நாளா எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதாங்க சொல்றேன், என் பேர் கூட துளசி தான். அப்படிங்களா? பேர் சூப்பரா இருக்குதுங்களா? நல்ல பேருங்க. ஏன் அப்ப பேர் மட்டும் தான் நல்லா இருக்கா? நான் நல்லா இல்லையா? ஐயோ, அப்படி சொல்லலைங்க. நீங்களும் மங்களகரமா சூப்பரா அட்டகாசமா இருக்கீங்க. வந்துட்டீங்க. இல்ல வந்துட்டேன். நான் வரேங்க. என்னங்க, நான் வந்துட்டேன்னு சொன்னேன். வந்துட்டீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலைங்களே. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நான் தான் உங்க மனசுக்குள்ள வந்துட்டேனே. எப்படி இருந்தாலும் நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அதனால உங்க அடி மனசுல ஆழமா நான் வந்துட்டேன். ஏங்க, முன்ன பின்னையும் தெரியாத என்ன போய் நீங்க எப்படி சொல்றீங்களே? எனக்கு இப்பதான் கோவில்ல நடந்துச்சே, அந்த பூசாரி உங்ககிட்ட வந்து அர்ச்சனை தட்டை கொடுங்க, திருநீரை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க மற்றவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, சரி சரி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லலையே. இல்ல இல்ல, கோவில் பிரசாதம் லைன்ல நின்று வாங்கினாதான் சரியா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த இடத்துல நான் உங்களோட பெருந்தன்மையை பார்த்தேன். அதையும் தாண்டி ஏங்க, இந்த காலத்துல யாராவது 5 லட்சத்தை தூக்கி சும்மா கொடுப்பாங்களா? யாரோ ஒருத்தரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பாவத்துக்கு நீங்க பணத்தை தூக்கி சும்மா கொடுக்குறீங்களே. உங்களோட உதவி பண்ற அந்த மனப்பான்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. மொத்தத்துல எனக்கு உங்களையே கடவுளே, நாராயணா, ஊரையே ஏமாத்துற இந்த அயோக்கியனை பார்த்து அந்த புள்ள ஐ லவ் யூன்னு சொல்லுது. ஐயா, நீ தான் அந்த புள்ளைய காப்பாத்தணும். எனக்கு எனக்கு டைம் ஆச்சு. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சித்தப்பா? அது ஒண்ணு இல்லப்பா. ஒரு நிமிஷம். டேய் காளிப்பா, அப்படியே இங்க வா. காளிப்பா, ஏய், 5 லட்சத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஏய், அத சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டு 150 ரூபா கோட்டருக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. சித்தப்பா, ஒரு நிமிஷம், ஒரு கொடுத்தாரு. ஏடா, உன்னை நம்பி 5 லட்ச ரூபா இதுல வைக்கிறதுக்கு நான் என்ன மடையனா? அதுல 150 ரூபா இருக்குது, எடுத்துட்டு ஓடு. நான் இப்ப சொல்றேன். சித்தப்பா சொல்லு. அந்த பொண்ணை எப்படி மணக்கணும் பாத்தியா? இந்த காலத்துல பொண்ணுங்க, ஊர்ல பாதி பொண்ணுங்க இப்படிதான் ஏமாந்து போகுது. அந்த ஆனந்த குடும்பம் அதோ கதிதான். அப்பா நாராயணா, இதுல ஏன் பங்கு எதுவும் இல்ல சாமி, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. இன்னைக்கு எப்படியாவது இந்த கிஃப்ட சாந்திகிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். இன்னும் காணுமே. ஐயோ, மாமா வேற நிக்கிறாரு. ஏய், என்ன மாப்பிள்ள கையில குட்டி போட்ட போன மாதிரி இதுக்கு அதுக்கு நடந்துட்டு இருக்கிற? அம்மா, என்ன கையில வச்சிருக்கிற?
அது ஒண்ணுமில்ல மாமா, சும்மாதான். ஆமா, ஏதோ ஓம்னு ஒரு வேலையா போறீங்களே, போகலையா? டேய் டேய், நீ யாரு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியுமடா. டேய், நீ நான் வளர்த்த பையன்டா. எனக்கெல்லாம் இன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. முதல்ல உன் கையில என்ன வச்சிருக்கிறேன்னு சொல்ல. அதுவா? அது வந்து ஒண்ணுமில்ல மாமா. அப்படின்னா சரி. அப்புறம் மாப்பிள்ள, உங்க அண்ணன் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கிறத அப்படின்னு சொன்னாரு. நாளைக்கு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ ரெடியா இரு. என்ன? ஐயோ மாமா, பொண்ணா? நான் சாந்தியை விரும்புறேன். அவளுக்காக என் கல்யாணப்பட்டு சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் மாமா இது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க தான் பொண்ணு பார்க்கறத நிறுத்தி என் காதல் விஷயத்தை எங்க அண்ணன்கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் மாமா. இப்ப தெரியுதாடா இந்த மாமனோட அருமை என்னன்னு? நான் ஏற்கனவே உங்க அண்ணன்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். உன் தம்பி ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அதனால உன் கடைசி தம்பி சிவாவுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்பா. மாமன்னா மாமா தான். அண்ணன் என்ன சொன்னாரு? அட ஏன்டா நீ ஒருத்தன், உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் நினைச்சா விடிஞ்சே போயிரும்டா. டேய் மாப்பிள்ள, அந்த பொண்ணு வர நேரமாச்சு, பார்த்து பக்குவமா பேசுறா. டேய் இங்க வர்றா, இன்னும் முத்தத்திலேயே இருக்காத. டேய் அதையும் தாண்டி கொஞ்சம் வேற ஏதாவது பண்றா. நான் வர்றேன். ஏங்க, எனக்காக வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்பீங்க போல இருக்கு. உனக்காக காலம் பூரா வெயிட் பண்ண தயாரா இருக்கேன். சரி சரி, இந்த காதல் டைலாக்லாம் போதும். என்னை எப்போ பொண்ணு பார்க்க வர போறீங்க? எங்களுது பெரிய குடும்பம். எங்க அண்ணன் எடுக்கிற முடிவு தான் சாந்தி. உங்க அண்ணன்கிட்ட என்னை பத்தி சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் என் மாமா பாத்துக்காரு. நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன சஸ்பென்ஸா? ஐயோ வேண்டாங்க, எனக்கு சஸ்பென்ஸே பிடிக்காது. ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த பொருள் எனக்கு பிடிக்கலைன்னா அது என் மனசை ஏத்துக்காது. நீங்க இந்த உலகத்துல எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாந்தி, உனக்காக காஞ்சிபுரம் பட்டு புடவை ஒரு வாரமா பல கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாரு. சூப்பரா இருக்கு. ஏங்க, இப்பவே நான் கட்டி கட்டணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ கல்யாணத்தப்ப நீ இதை கட்டணும். அப்ப அதை நான் பார்த்து ரசிக்கணும். அதுதான் என் ஆசை. ஏன் மாமா, எவ்வளவோ பொருள் லவ் பண்ற பொண்ணுக்கு வாங்கி தர இருக்கு, நீங்க ஏன் புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சாந்தி, இப்போ உனக்கு மோதிரமே எடுத்துட்டு வரேன். கஷ்டம்னு வரும்போது அதை அடகு வைக்கவோ அல்லது விற்கவோ தோணும். ஆனா இந்த சேரீ அப்படி இல்லை. அதுவும் பட்டு சேரீங்கிறதுனால சாகர வரைக்கும் பொண்ணுங்க கூடவே வச்சிருப்பாங்க. இந்த சேரீ கட்டும்போது இந்த மாமன் உன் கூடவே இருப்பேன். நாளைக்கு நானே இல்லைனா கூட இந்த பட்டு சேரீ உன் கூடவே இருக்கும். ஐயோ, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? நீங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்க கூடயே இருப்பேன். நீங்க இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியாது. இனிமே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் உங்களை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டேன், போதுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு gift வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன, முத்தம் தானே? ரொம்ப ஆசைதான். அதெல்லாம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இது அதுக்கும் மேலே. உங்கள் கையை கொடுங்களேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட நிலைமையிலையும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்காக தருவேன். ஏன் என் உயிரையே கேட்டால் கூட அந்த நிமிஷமே விட நான் தயாராக இருக்கேன், போதுமா? நீயும் உன் கையை காட்ட. நானும் உனக்கு ஒரு வரம் தரேன். நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். நீ எப்போ உனக்கு தேவைப்படுதோ அப்ப கேட்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் கேட்பேன் மாமா.
செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா நிடையிட்டு சேரப்போற மேளங்கொட்டு சித்தாட பூவிழி மாமன பார்த்து சித்தாட பூவிழி மாமன பார்த்து செய்திய சொல்லிட்டா மாலைய மாத்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு பூங்குயிலே உம்மாமே எதுக்கும் துணிஞ்சிருந்தே இன்னைக்கு முதலா பெண்ணேவோ கண்ணுக்கு பணிஞ்சு நின்னே செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா மேடையிட்டு சேரப்போரே மேளங்கொட்டு பாட்டு புது பாட்டு பொன்மாலே பாடித்தாலாட்டு 100 பொறப்பெடுப்பேன் உன்னோடு காதல் சீராட்டு 100 பிறவி மச்சானே உள்ளத்தை கொடுத்தவனே வானம் இருக்கும் வர உன்னோடு அன்புக்கு வயசு தோளுக்கு முந்தான நெஞ்சுக்கு மாமந்தானே செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா மேடையிட்டு சேரப்போரே மேளங்கொட்டு சித்தாட பூவி மாமன பாட்டு சித்தாட பூவி மாமன பாட்டு செய்திய சொல்லிட்டா மாலைய மாத்து செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு சிங்காரமா மேடையிட்டு சேரப்போறே மேளங்கொட்டு